ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, உங்களை பற்றி திங்க் பண்ணாங்களோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கோட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 10 of Pentacles, 6 of Wands, 6 of Cups, 6 of Wands, 3 of Pentacles, 2 of Cups, 5 of Cups, Knight of Wands, Strength, Justice, Queen of Wands, Ace of Swords, Five of Swords. Bottom of the deck, 9 of Cups. Nine of Pentacles, 7 of Cups, Queen of Cups, King of Cups, Hanged Man, Death, Ace of Cups, 7 of Swords, King of Swords, Justice, Ace of Pentacles, 8 of Pentacles, Wheel of Fortune. Thank you so much, universe. Thank you so much. ஓகே தென் இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணாங்களா, அப்படி திங்க் பண்ணால் அவங்க ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன், தாட்ஸ் என்ன, கரண்ட் சுச்சுவேஷன், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க தான் ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, நான் பொண்ணு நல்லா பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே எனக்கு இது ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 1 year 3 months 1 year 1 month இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 5 months இருக்கலாம், 5 weeks இருக்கலாம், 5 days இருக்கலாம், 5 years இருக்கலாம். கரண்ட் ரிலேஷன்ஷிப் டோட்டலி டெத் ஆகிட்டு. ஓகே, காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இந்த ஒரு போஸ்டரோட ஃபேமிலி இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. ஓகே, மேபி இந்த போஸ்டரோட ஃபேமிலினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டரோட ஃபேமிலினால கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். ஓகே ஓகே தென் ஓகே ஸோ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு, ஒரு எண்டிங்கில் வந்துட்டு. ஓகே, தென் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு உங்கள் மேலே பாசம் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன் இருக்கா, ஸ்நேகம் இருக்கான்னு கேட்டால் அப்கோர்ஸ் உண்டு. எத்தனை மாத்திரம் உங்களுக்கு ஸ்நேகம் உண்டோ அத்தனை அளவுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு. ஓகே, அதில் எந்த மாற்றமும் இல்லை, எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு 2 பேருமே எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு. பட் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம், அப்போஸ் இருக்கிற பர்சன் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மேபி அந்த பர்சனோட ஒரிஜினல் கேரக்டராக இருக்கலாம், அப்படி இல்லைங்க ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கலாம்.
ஓகே. ஏன்னா ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன். ஃபேமிலியில இன்னொரு பர்சனோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலியில மூத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, அதை 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 கேட்டு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பர்சனாக ஆக்சுவலி. பட் இங்கே நமக்கு ஸ்னேகங்கிறது மியூச்சுவல் ஆகும். 2 பேருக்கும் சேம் ஸ்னேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு. நமக்கு சேம் கேரக்டர்ஸ் உள்ள, சேம் எனர்ஜி உள்ள, சேம் வைப் உள்ள 2 கேரக்டர்ஸ் ஆகும். ஓகே. ஏன்னா அவங்க குயின் ஆஃப் கப்ஸ்னா, சாரி நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸ்னா அவங்க கிங் ஆஃப் கப்ஸ். 2 பேருக்கும் ஸ்னேகம் உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. 2 பேரும் சொல்லி வைக்காமலே ஒரே ட்ரெஸ் போட்டுது, கேரக்டர்ஸ் இருக்கட்டும், பிஹேவியர்ஸ் இருக்கட்டும், ஸோ எல்லா விதத்தையும் நமக்கு பெட்டரானங்க நமக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ அதே மாதிரி சேம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. பட் இன்னொரு பர்சனோட ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ஒரு பர்சன் கடைசி வரைக்கும் உங்களோட வேல்யூ வர்த் இவரை மனசிலாக்கிட்டில்ல. ஓகே. இன்னைக்கு கடைசி வரைக்கும் உங்களோட அன்பு வந்து இவருக்கு புரியாமலே போயிட்டு உண்டு. காரணம் என்னென்னா ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால. ஓகே. பட்டு கரண்ட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு, அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் இப்போ இவருக்கு உங்கள் மேலே ஸ்னேகம் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன் உண்டு, அப்கோர்ஸ் உண்டு. ஓகே. இந்த ஈவினிங் டைம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஒரு பர்சன் கூட நீங்கள் பயங்கரமாக எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு. பட் இந்த ஒரு பர்சன் உங்களை சூஸ் பண்ணிட்டில்ல. ஓகே. இவர் ஃபேமிலியை சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க இவருக்கு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கலாம், பட் உங்களை சூஸ் பண்ணிட்டல. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப அவைலபிளாக இருக்கும்போது அது என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப அவைலபிளாக இருக்கும்போது அதை ஃபைட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு தாட்ஸ் ஒரு பர்சனோட மைண்டில் இல்லை. அவைலபிளாக இருக்கிற பொருளுக்கு மேலே அவைலபிளாக இருக்கிற ஒரு விஷயத்தை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இவரும் கண்டுக்கிட்ட இல்லை. ஆக்சுவலி அதை புரிஞ்சுக்கிட்ட இல்லை நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் 24/7 இங்கே வந்து இவர் கூட எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு, இவரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, சேஃப் பண்ணிட்டு, இவர் சொல்லாமல் இவரோட ஃபீலிங்ஸை மனசிலாக்கிட்டு, இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அதை மனசிலாக்கிட்டு நீங்கள் பதிலுக்கு கேர் கொடுத்துட்டு. ஸோ இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பீரியட் ஆஃப் டைம் கூட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. இவரை ஸ்நேகிக்காட்டார், நீங்கள் இவரை ஸ்நேகிச்சுட்டு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கும்போது, இல்லைங்க ஓவர் அடிக்ஷன் இருக்கும்போது இவருக்கு அது மனசிலாகிட்டு இல்லை, அது இல்லைங்க அது புரிஞ்சிட்டு இல்லை, இல்லைங்க அது இம்பார்ட்டன்ஸாக தெரிஞ்சிட்டு இல்லை, எப்பவும் இருக்குல்ல, எங்கே போயிடும். ஸோ அந்த ஒரு தெனாவட்டாக இருக்கலாம், இல்லைங்க இது எங்கே போகுது, இல்லைங்க இவங்களோட வேல்யூ பொறுத்து மனசிலாக்காமல் இருந்திருக்கலாம். ஓகே. இவர் உங்களை சூஸ் பண்ணிட்டு, இவர் ஆப்ஷனே ஃபேமிலியை சூஸ் பண்ணிட்டு, பட் உங்களை சூஸ் பண்ணிட்டு இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் நவ் நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஓகே. மேபி உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நம்ம நினைக்கிற விஷயம் நம்ம அட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம செல்ஃப் லவ் பண்ணும்போது நம்மக்கிட்ட எல்லாம் அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனை உங்களை சூஸ் பண்ண லாஸ்ட் வரைக்கும் இவர் உங்களை சூஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே. ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் ஒரு அடிக்ஷன் எடுத்துகிட்டு, அட்டாச்மெண்ட் எடுத்துகிட்டு, ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்போ இவன் என்ன புரிஞ்சுப்பான், எப்போ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பான், எப்போ எனக்கு மேரேஜ் ஆகும், எப்போ இவன் என் கையை கொடுத்து நடப்பாங்கிற ஒரு தாட்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு. இந்த ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கிறது வரைக்கும் இவர் உங்களை மைண்டு பண்ணிட்டு இல்லை, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, உங்களோட ஸ்நேகம் இவருக்கு மனசுன்னு ஆகிட்டு இல்லை. நீங்கள் இவருக்கு மேலே ஓவர் அடிக்ஷன் இருக்கும்போது இவருக்கு இம்பார்ட்டன்ஸாக தெரிஞ்ச விஷயம் ஃபேமிலி இவரோட ஆப்ஷன் தான் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு கடைசி வரைக்கும் உங்களை இவர் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அறிஞ்சிக்கிட்டோம் இல்லை நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் நவ் நீங்கள் ஓகே, உங்களுக்கு மனசிலாகிட்டு மார்னிங் நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கடந்து போராடிட்டுருக்கேன், நான் மட்டும்தான் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கேன், அவனுக்கு நம்ம மேலே எந்த ஒரு தோட்ஸும் இல்லை. இதே சுச்சுவேஷன் கண்டினியூஸாக தொடர்ந்துட்டும் உண்டு. ஓகே. நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்டிஸ் வந்து நமக்கு கிடைக்கல, நம்ம கொடுத்த எஃபோர்ட்டுக்கும் நம்ம கொடுத்த ஸ்நேகம் இங்கே 0ன்னு ஆகிட்டு உண்டு. ஏன்னா நம்ம உண்மையாக இருந்தோம், ஆத்மார்த்தமாக இருந்தோம், உண்மையாக ஸ்நேகித்தோம், கடைசி நமக்கு பதில் கிடைச்சது நோ ரிசல்ட், நோ எஃபோர்ட். கடைசி வரைக்கும் அவனுக்கு ஃபேமிலி தான் முக்கியன்ட்ருக்கான், இன்றைக்கி அவனோட ஆப்ஷன் தான் முக்கியன்ட்ருக்கான். கடைசி வரைக்கும் நம்ம இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாமலே போயிட்டோம் போலங்கிறத மனசில் ஆக்கிட்டு சரி ஓகே, இனிமேல் நமக்கு இந்த ரிலேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, கொடுத்த எஃபோர்ட்டும் ஃபெயிலியர், இனிமேல் கொடுக்க போகிறது ஃபெயிலியர் தான். இது வரைக்கும் கொடுத்த எஃபோர்ட்டும் டோட்டலி ஃபெயிலியர், இனி நம்ம எஃபோர்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுவும் ஃபெயிலியர் தான். பேசாமல் நம்ம லைஃப்பை பார்க்கலாம், இல்லைங்க மூவ் ஆன் ஆகலாம், இல்லைங்க நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம். ஏன்னா 24/7 இந்த ரிலேஷன்ஷிப்பில் கடந்து திங்க் பண்ணி அதில் கடந்து கஷ்டப்பட்டு நமக்கு அந்த ஒரு மைண்ட் இந்த ஒன்று தான் உலகம்னு வாழ்ந்துட்டுருக்குது. இதை தாண்டி நமக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கிறத மனசிலாக்கிட்டு
கரண்டி நம்ம ஹாப்பியாக இருக்கணும், யார் இருந்தாலும் இல்லாட்டும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும், மைண்ட் டைவர்ட் பண்ணணும், நம்மளும் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், நமக்கும் ஃபேமிலி இருக்கிறத மனசில் ஆகிட்டு கரண்டி நீங்கள் கோயம்புத்தூர் சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ என்ன நடந்தாலும் நடக்கட்டிங்க, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது, நமக்கானதாக இருந்தால் கரெக்டாக அது நம்மளை தேடி வரும், ஒரு ஹோப் உண்டு, பேஷன்ஸ் உண்டு, ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, எது நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இன்றைக்கி சும்மா கிடைக்காத விஷயத்த ஒவ்வொரு நாளும் நினச்சி அழுறது விடையும் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுவோம். விதி இதுலேயே கிடைக்கட்டும், இல்லைங்க போகட்டும் வந்து ஒரு தோட்டோட கரண்ட் நீங்கள் செல்ஃப் லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, கோயம்புத்தூர் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கிறீங்க. இந்த சுச்சுவேஷனில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, இது ஈவினிங் டைமில் ஒரு போஸ்ட் உங்களை திங்க் பண்ணிட்டோங்க, அப்கோர்ஸ் திங்க் பண்ணிட்டு உங்களை மிஸ் பண்ணிட்டு பயங்கரமாக. ஓகே, உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துருக்கலாம், லாஸ்ட்டு சீன் எடுத்து பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் உங்களை செக் பண்ணிக்கலாம் இந்த ஈவினிங் டைமில். ஏன்னா இவருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் உங்களை மிஸ் பண்ணுற நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு அந்த போஸ்ட்டுக்கு 9 of Cups ஆகும். ஓகே, இது ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்ககிட்ட ஸ்டக் ஆகிட்டு இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவருக்கு இருக்க ஃபீலிங் என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் விஷுவல் ஃபுல்மெண்ட் இந்த ஒரு பர்சனாக இருந்தாங்க. இந்த ஒரு பர்சன் இருந்த ஒரு டைமில் எனக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் கொடுத்துட்டும் இல்லை, ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் கொடுத்துட்டும் இல்லை. பட் இவங்க என்னை விட்டு போன பிறகு எனக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஒரு 9 of Cups. இவர் ஆக்சுவலி 24/7 கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் திங்க் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா உங்களோட செல்ஃப் லவ் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா கரண்டி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, இவர் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இவருக்கு ஃபேமிலி ஆப்ஷன் தான் கண்டு தெரிஞ்சாங்களே தவிர நீங்கள் ஒருபோது தெரிஞ்சிட்டு இல்லை. பட் நவ் நீங்கள் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஸ்டாப் பண்ணதும், செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் இவர் உங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா இவருக்கு ஃபீல் ஆகி இவருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும், ஃபேமிலி இருக்கட்டும், இவருக்கு மனசில் ஆகிற விஷயம் 2 of Cups ஆகும். எனக்கு இந்த வேர்ல்டில் என்ன புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்லாமலே அதை மனசில் ஆக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுற ஒரே ஒரு கேரக்டர் நீங்கள். சில ரிலேஷன்ஷிப்பில் நம்ம சொன்னால் கூட சில விஷயங்களுக்கு மனசில் ஆகாது, நிறையவே இருக்குது. பட் இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமலே இவர் என்ன சொல்ல வராரு அதை உள்ளுக்குள்ளே நீங்கள் மனசில் ஆக்கிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மாறிட்டு உண்டு, நடந்துட்டு உண்டு. இது இவருக்கு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்னன்னா, என்னை சுற்றி எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபேமிலி கூட என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சுக்க இந்த ஈவினிங் டைம் கூட தோட்ஸ் அதுதான். என் ஃபேமிலி கூட என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இல்லை, எனக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும், பட் இதே மாதிரி என்ன இந்த வேர்ல்டில் புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு தோட் இவரோட மைண்ட் இந்த ஈவினிங் டைம் இருந்துட்டு உண்டு. ஓகே, இவர் ஓப்பனாக இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் ஷேர் பண்ணாட்டாலும் இவரோட கேரக்டர் நீங்கள் மனசில் ஆக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அதை இவர் மனசில் இருக்கிற விஷயம் எனக்கு எல்லா விதத்துலையும் பெட்டரானவங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க, நான் என்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன் ஷேர் பண்ணாமலே என்ன மனதார புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்னு ஒரு தோட் இவரோட மைண்டில் ஈவினிங் டைம் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலையும் எனக்கு பெட்டரானது, எனக்கு இவனு கடவுளாக கொடுத்தது. ஓகே, எனக்கு ஈக்குவலானது அந்த ஒரு தோட் இவரோட மைண்ட் அந்த ஈவினிங் டைமில் உண்டு. ஆக்சுவலி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் இவரை சேசிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவர் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு, இல்லைங்க இவரோட ஆப்ஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு அப்படின்னா கரண்டி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. இப்போ இவருக்கு ஃபேமிலி ஒன்று கண்டு தெரியல நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப அவைலபிளாக இருந்தீங்க, அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேமிலி இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அவைலபிள் இல்லை, இப்போ இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஏன்னா அவைலபிளாக இல்லாத ஒரு பொருளுக்கு மட்டும் தான் மனுஷனுக்கு அட்ராக்ஷன் வருது மாதிரி. இப்போ நீங்கள் அவைலபிளாக இல்லை, இப்போ இவருக்கு ஃபேமிலி வேண்டாம், நீங்கள் வேணுங்கிற தோட் வந்துட்டு அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. இதை ஒரு சிலவங்க பயங்கரமாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், செல்ஃப் இண்டிபெண்டில் நீங்கள் நிற்கலாம். எனக்கு யாரும் இல்லாட்டும் என்ன எனக்கு ஜீவிக்க தெரியும், யாரும் இல்லாட்டும் என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும் நிற்கிறீங்க, இந்த வைப்ரேஷன் நிற்கிறீங்க அப்படின்னா இவருக்கு இப்போ ஃபேமிலி வேண்டாம். இது ஃபேமிலி ஓரிட பர்சன் தான், ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலியில் மூத்தவங்க சொல்லுறது கேட்டு வளர்ந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். நோ நீங்கள் அவைலபிள் இல்லை, நீங்கள் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைம் இந்த ஈவினிங் டைம் இவருக்கு தோன்ற விஷயம் எனக்கு ஃபேமிலி வேணும், எனக்கு இது ஒரு பர்சன் வேணும். இவர் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு அதனால தான் இவர் பயங்கரமாக உங்களை மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு செப்பரேஷனில் இன்றைக்கி ஈவினிங் டைம் இவர் பயங்கர ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இவருக்கு இந்த ஈவினிங் டைமும் வந்துட்டு உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ப்ளேசஸான மூமெண்ட் எல்லாம் திங்க் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் நடந்த அந்த ரொமான்ஸாக இருக்கட்டும், மேக்னெட்டிக் ஃபீலாக இருக்கட்டும், இதெல்லாம் திங்க் பண்ணி இதே மாதிரி ஒரு விஷயம் லைஃப்பில் மறுபடியும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் இவர் திங்க் பண்ணிட்டு இந்த ஈவினிங் டைமில். அந்த அளவுக்கு இவர் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கரண்ட்ஸ் அதுக்கு இவர் இந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அது நீங்கள் தான். ஓகே, வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஒரு டைமில் இவருக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு, பட் இப்போ நீங்கள் தான் இவருக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் ஆகிட்டு. ஏன்னா இவரை பொறுத்தப்பட்டு என்ன அப்படின்னா என்னோடய ஃபேமிலி கூட என்ன இந்த அளவுக்கு கேர் பண்ணிட்டு இல்லை, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இல்லை, இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டும் இல்லை.
நான் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நான் ஜஸ்டிஸ் கொடுக்கல. ஆனால் இன்னும் E to Z இவங்க മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ട്. இதே மாதிரி இன்னும் മനസ്സിലാക്കിയത് இங்கே யாரும் இல்லைங்க ஒரு ரியலைசேஷன் இவருக்கு இந்த ஈவினிங் டைம் ஃபீல் ஆகிட்டு. பட் கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட கூட நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு காரணம் ஈகோ. ஓகே, நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃபோ பண்ணுறீங்க, இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அதை சொல்லும்போது எனக்கும் ஒன்று இந்த கஷ்டம், நீ என்னை விட்டுட்டு போனதில்ல, எனக்கும் ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, எனக்கு ஒரு எமோஷன் இல்லை, எனக்கு ஒரு வலி இல்லை, ஒரு பெயினும் இல்லை, ஒரு ஈகோ இல்லை. ஓகே, ஈகோ இல்லை. நீ 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 ஆக்சுவலாக அவருக்கு அது മനസ്സിലായിട്ടു. நீங்கள் இவரை விட்டு ஒரு 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 டைமில் இவர் என்ன சொன்னாலும், இவர் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு. பட் நவ் உங்களோட கேரக்டர்ஸில் மாற்றம் வந்துட்டு, கேரக்டரில் சேஞ்சஸ் வந்துட்டு. நவ் நீங்கள் அவைலபிள் இல்லைன்னு இவருக்கு தெரியும். ஓகே, இந்த ஒரு பிஹேவியர் பார்க்கும்போது இவருக்கு ஒரு பயங்கர ஒரு கோபம் இருக்கலாம், இல்லைங்க பயங்கர ஈகோ இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. பயங்கர ரூடாக நிற்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஒரு பர்சன். எனக்கு நீ என்னை விட்டு போகிறனால எனக்கு எந்த ஒரு பெயினும் இல்லை, வலியும் இல்லை. ஓகே, ஆக்சுவலி இவர் ரூடாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இவரால் ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இவர் இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேமிலி அடிக்ஷன் இவர் இருக்கலாம். இவரால் ஜஸ்டிஸ் கொடுக்க முடியல. இவருக்கு இது நல்லாவே தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பிஹேவ் பண்ண இன்ஜஸ்டிஸ். ஏன்னா ஒரு பர்சன் நமக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, பட் நம்ம கொடுக்கல. அதனால தான் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ இவருக்கு நல்லா தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இன்ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ணிட்டோன்னு இவருக்கு நல்லா தெரியும். பட் இவர் ரூடாக நிற்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னா இவருக்கு ஜஸ்டிஸ் இவரால் இப்போ கொடுக்க முடியாத சுச்சுவேஷன், இவரால் இப்போ கொடுக்க முடியலை. பட் அது வெளிக்காட்ட வேண்டாம், தப்பு நம்ம மேலே தான் இருக்குங்கிறத. இல்லை இப்போ இவரை நம்ம உடனே ஒரு காலையில் ஒரு மெசேஜோ பண்ணால் ஜஸ்டிஸ் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஓகே, ஸோ அதனால் ஒரு பவுண்டரி செட் பண்ணி ரூடாக நீ என்னை விட்டு போய்க்கோ, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஐ டோன்ட் கேர். இவரால் இப்போ ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன், அதனால இவர் கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்காம இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, பட் நவ் பயங்கர பிஸி நம்ம சொல்லலாம், கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் அப்பப்போ உங்களோட தாட்ஸ் இவரோட மைண்டில் உண்டு. இவர் சாரி ஃபீல் பண்ண, இவருக்கு உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரக்கூடிய ஒரு டைமில் இவர் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுற விஷயம், சாரி என்னை மன்னிச்சிடு, சாரி என்னை மன்னிச்சுட்டு என் மேலே மிஸ்டேக் இருக்குது. நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது அது ஜஸ்டிஸே இல்லை, இன்ஜஸ்டிஸாக நான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணேன். அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. பட் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலை. ஓகே, என் சுச்சுவேஷன் உனக்கு நான் சொல்லாமலே மனசிலாகும் நான் நினைக்கிறேன். நீ எத்தனையோ வாட்டி நான் சொல்லாமலே நீ என் சுச்சுவேஷனை மனசிலாக்கிட்டு உண்டு. அதே மாதிரி இந்த ஒரு செப்பரேஷனில் நான் சொல்லாமலே என் சுச்சுவேஷன் ஒன்றும் உனக்கு மனசிலாகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்டிஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுங்கிறதுக்காக தான் இவர் கரண்டி ரூடாக நிற்கிறாரு. இவரை கொஞ்சம் இறங்கி பேசி, கொஞ்சம் க்ளோஸாக பேசி இவராக இறங்கி வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் ஜஸ்டிஸ் கேட்பீங்க. இல்லைங்க உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால தான் இவர் இப்போ ரூடாக நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். இவர் சீட்டிங் கார்டு வந்துட்டு ஒரு சிலவங்க இந்த பர்சன் சீட்டிங்கும் பண்ணிட்டு இவர் சீட்டிங் பண்ணனாலே ஃபீலிங்ஸ் எமோஷன் ஹைடிங்ஸ் ஆகும். கரண்ட் சொன்னேன் இல்லை, கரண்ட் சுச்சுவேஷனில் ஒட்டுமொத்த ஃபீலிங்ஸ் எமோஷனை ஹைட் பண்ணிவிட்டு ரூடாக தான் நிற்கிறாங்க. பட் உங்கள் மேலே ஸ்நேகம் இருக்காங்க கேட்டால் அன்கண்டிஷனல் லவ் ஆகும், ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும். கரண்டி உங்களோட வைப்ரேஷன் இவரை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணி இழுக்குது நம்ம சொல்லலாம். நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க, உங்களோட சிரிப்போ பேச்சோ அழகோ இவரை பயங்கரமாக அது மேக்னெட்டிக் ஃபுல் போகிற இழுக்குது. பட் நான் உங்ககிட்ட வரதுக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, பட் அன்கண்டிஷனல் லவ் உண்டு. இவருக்கே மனசிலாகிற இந்த ஈவினிங் டைம் இவருக்கு மனசிலாகிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நானும் இந்த ஒரு பர்சனும் சேரணும், மீட் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும், எனக்கான ஒன்று இது எனக்கு தலையெழுத்து, எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்ததுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஏன்னா எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், ஃபேமிலிஸ் இருந்தாலும், ஃபேமிலியே இம்பார்ட்டன்ஸாக இருந்தாலும், ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியாகவே இருந்தாலும், இதே மாதிரி நான் ஒரு பர்சன் என் லைஃப்பில் பார்க்க போகிறதும் கிடையாது. இதே மாதிரி என்ன யாரும் மனசிலாக்கும் போடுறது எனக்கு எல்லா விதத்துலேயும் பெட்டராக இவங்க அந்த ஒரு ரியலைசேஷன் உண்டு. இவர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கட்டாயம் கொடுப்பார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தற்சமயத்துக்கு இவர் ரூடாக நிற்கலாம், பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் இல்லைங்க ஒரு கிளாரிட்டி இவர் கொடுப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் அதுதான். பட் நவ் இவருக்கு அந்த சுச்சுவேஷன் இல்லாதனால தான் இவர் ஒரு ரூடாக நிற்கிறாங்க. ஓகே, பட் பயங்கர சேட் ஆகும். ஈவினிங் டைமில் சேட் ஆகிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஆகும். ஃபேமிலியாக நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக வருது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் கரண்ட்லி இவர் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கலாம், தேர்ட் பார்ட்டி பக்கமே நிற்கலாம். பட் ஆளு ஹாப்பி இல்லை, பயங்கர சேட் ஆகும். முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுவேன் லைஃப்பில், நான் இப்போ என்ன முடிவு எடுக்கணும், நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணும், இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் உண்டா, ஒரு ஒரு டைம் அது என் கையில் அது நின்றுச்சு. பட் நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. இனி நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா எனக்கு அது கிடைக்குமா, கிடைக்காமலே போயிடுமா, இந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான ஒரு தாட்ஸ் இவரோட மைண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் ஆகும். ஓகே,
ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. ஏன்னா நீங்கள் ஆக்சுவலி இவருக்கு இருக்கிற ஸ்நேகம் உங்களுக்கும் உண்டு. பட் இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் இனி நான் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டா? ஓகே, இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട് இனி நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறதா இருந்துச்சுன்னா கட்டாயம் நான் ஒரு ஜஸ்டிஸோடு தான் போகணும். ஏன்னா நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. இனிமேல் அவங்க எனக்கு ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் பண்ண சீட்டிங்னால தான் அவங்க நான் கொலையே பண்ணால் கூட அவங்க என்னை விட்டு மாற மாட்டாங்க. அவங்க மைண்டு மாறி இருக்காது. நான் பண்ண சீட்டிங்னால தான் அவங்க என்னை விட்டு மாறினாங்க, டிடாச்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னு இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. அப்போ இனி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இவர் வந்தால் ஜஸ்டிஸ் கொடுக்கணும். பட் நான் இவர் தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கனால இப்போ இவருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ரோடாக நிற்கிறாரு. ஓகே, பட் டெம்பரரியாகும் சேஞ்ச் ஆகிடும் சுச்சுவேஷன் இங்கே. சரி, ஆனால் இவரால் நமக்கு ஆத்மார்த்தமாக ஒருத்தவங்க உள்ளுக்குள்ளே ஸ்நேகத்தை வச்சுட்டு ரொம்ப நாள் தேர்ட் பார்ட்டிக்கு நிற்க முடியாது. நமக்கு அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் ரீபார்த் உண்டு. இவர் வரக்கூடிய ஒரு டைமில் ஷோராக இவர் கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி, ஒரு ஜஸ்டிஸோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் வருவார். ஓகே, எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, செல்ஃப் லவ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஜஸ்டிஸ் நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஏஜ் பார்க்கலாம். 58 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 67 இம்பார்ட்டன்ட், 22 important, 18 important. Important letter பார்த்தீங்கன்னா W important, A important, J important, D important. ஓகே, ஸோ இம்பார்ட்டனான மந்த் பார்த்தீங்கன்னா ஜனவரி. நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 111 இம்பார்ட்டன்ட். 111 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? தென் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், 111 இம்பார்ட்டன்ட். 111 11 இல்லை 111 இருக்குது, 11 இருக்குது. தென் இம்பார்ட்டண்டான டேட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 13 important. எஸ், இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்த்தீங்கன்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஜனவரி இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கும் லாஸ்ட் மீட்டிங்கும் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.